வணக்கம். தூத் என்றால் தமிழிலே தூய்மை என்று அர்த்தம். ஊர் என்றால் கிராமம். தூய்மையான கிராமம் என்ற அர்த்தத்தில்தான் தூத்தூர் என்ற பெயரை முன்னோர்கள் இந்த ஊருக்கு வைத்துள்ளார்கள். தமிழ் எழுத்தில் தூத்தூர் என்பது எல்லோரும் சரியாக உச்சரிக்க முடிகிறது. ஆனால் அது ஆங்கிலத்தில் வரும்போது பல்வேறு உச்சரிப்புகளிலான தூத்தூர் இதுவரையிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. CHOO, CHUR, CHU, CHOOR, CHUR என்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான இந்த ஆங்கில எழுத்துக்களில் தூத்தூர் உச்சரிக்கப்படுகின்றது. அது துத்தூர், தூத்தூர், தத்தர் இப்படி எல்லாமே அதை வாசிக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் தூத்தூரினுடைய நல விரும்பிகளின் ஆவலாக இருக்கின்றது. ஆங்கிலத்துறை வல்லுநர்களுடைய கூற்றின்படி தூத்தூர் என்ற தமிழினுடைய சரியான உச்சரிப்பு ஆங்கிலத்தில் CHOOR என்பதுதான். அப்படி என்றால் இந்த CHOOR என்ற தூத்தூரை எல்லா இடங்களிலும் ஒருபோல பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய ஆதங்கமாக இருந்து வந்தது. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி சரி செய்வது? தபால் நிலையம் போஸ்ட் ஆபீஸில் கூட THUR என்றுதான் இருக்கின்றது. அப்படி இருந்த நேரத்தில் தான் TMS என்ற அமைப்பு, தூத்தூர் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பு இதிலே களம் காண்கிறது. அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் 3 ஆண்டுகளாக தொடர் முயற்சி எடுத்து வந்தனர். CHOOR தபால் நிலையத்திலே அந்த எழுத்துக்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அவர்கள் அந்த முயற்சியிலே 3 ஆண்டுகள் எடுத்த முயற்சியிலே தற்போது வெற்றியும் கண்டுள்ளார்கள். தபால் நிலையத்தினுடைய அந்த THUR என்ற அந்த எழுத்துக்கள் மாற்றப்பட்டு தற்போது CHOOR என்ற தூத்தூர் எழுத்துதான் தற்போது பயன்பாட்டில் வந்துள்ளது. அது குறித்து இந்த TMS அமைப்பை சார்ந்தவர்களிடம் நாம் பேசலாம் வாங்க. தூத்தூர்னு உள்ள ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் பார்த்தா THOOR சில இடங்களில் இருக்குது. அது தூத்தூர் ஸ்கூலில் இருக்குது, அரசு ஆஸ்பத்திரியில் இருக்குது. இப்படி சில இடத்துல சரியாக இருக்குது. அதே சமயம் நம்ம SBI வங்கியில் பார்த்தா THOOR இப்படி இருக்குது. அப்படி தூத்தூர் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தா THURன்னு இருக்குது. இப்படி பல்வேறு அந்த வார்த்தைகள் அந்த ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கிறதுனால எது சரியான தூத்தூருக்கு ஸ்பெல்லிங்குள்ள முறையில் நமக்கு அதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு இதுக்கு கொண்டு வரணுன்ற முறையில் நாங்கள் தூத்தூர் முன்னேற்ற சங்க சாரெல்லாம் உண்டு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம். இது கெசட்டில் இருந்து நமக்கு இது எழுதி வாங்கணும். கெசட்டில் எப்படி பதிவாயிருக்கு அப்படின்ற முறையில் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது பஞ்சாயத்து லெட்டர் கொடுக்கலான்னு பார்த்தோம். அவங்க பஞ்சாயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிளாக்கில் கொடுங்க, நம்ம முஞ்சரை ஊராட்சி ஒன்றியத்துக்கு நீங்கள் கடிதம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த முறையில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கடிதம் கொடுத்தோம். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டோம், இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நீண்ட நாளுக்கு பிறகும் பல கடிதங்களையும் ஃபாலோ பண்ண பிறகு தான் நமக்கு தூத்தூருக்கு உண்மையான ஸ்பெல்லிங் THOORன்னு சொல்லிட்டு அவங்க கெசட்டில் பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 60-70 பக்கம் கொண்டுள்ள ஒரு புக்கை எங்களுக்கு தந்தாங்க. இந்த புக்கில் பதிவு எப்படி ஆகிருக்கோ அதுதான் அதுக்கு உண்மையான ஸ்பெல்லிங் என்ற முறையில் நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் செக்ரட்டரி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் விஷயத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படியும் மாற்றுறதுக்கு அவருடைய முயற்சி முழுக்க பிரதிநிதிக்க முயற்சி அதில் இருந்தது. பேர் மாற்றுறதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அவர் அதில் உண்டு. நம்ம பல ஃபோட்டோஸும் அதில் போட்டிருந்தோம். பிளாக்கில் போய் கொடுக்கறது, கலெக்டருக்கு கொடுத்தது, இங்கே தாசில்தாருக்கு கொடுத்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அது போட்டிருந்தோம். இறுதியில் நமக்கு ஒரு வடிவம் கிடச்சிருக்கு. TMSனுடைய ஒரு முயற்சி காரணம் ஒரு சரியான ஸ்பெல்லிங் உள்ள தூத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் இதே நேரத்தில் இது சம்பந்தமாக இது கன்ஃபார்மாக உறுதியாக்கப்பட்ட ஒரு செயல் காரணம், ஸ்பெல்லிங் காரணம். இதை சார்ந்து தூத்தூருக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்தாபனங்களும் அமைப்புகளுக்கும் இதே பெயர், இதே ஸ்பெல்லிங் உள்ள பெயர் வைக்கணுத்துக்கு ஏதாவது தடை இருக்கா? அப்படி தடை இருந்தால் அவற்றை எல்லாம் நம்ம மாற்றி எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக ஒரே ஸ்பெல்லிங்காக கொண்டு வருவதற்கான முயற்சி
இன்னும் கவனமா எடுக்க வேண்டியிருக்கு. தூத்துக்குடியோட முகவரியை நிலைப்படுத்துறது வந்து நம்முடைய தபால் நிலையம். அந்த தபால் நிலையத்திலேயே நம்முடைய பெயர், ஊரினுடைய பெயர் வந்து எழுத்துக்கள் தவறுதலாக இருக்கிறத பார்க்கும்போது அதை ஏன் சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளது கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறதா நமக்கு தோணுச்சு. அதை வந்து வெளியில வந்து கேட்டாச்சுன்னா, ஊருக்கு உள்ளார வந்து கேட்டாச்சுன்னா, ஏற்கனவே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அது முயற்சி பயனற்று போயிடுச்சு, அதனால மீண்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில உந்துதல்கள் ஊருக்கு உள்ளால இருந்து கிடைச்சதுனால முதல்ல போஸ்ட் ஆஃபீஸை போய் பார்த்தோம். அங்கே போய் அதிகாரிகள்கிட்ட பேசினப்போ அவங்க தக்கலை போஸ்ட் ஆஃபீஸில் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் காத்திருந்து அங்கே உள்ள சூப்பரண்டை பார்த்து பேசினோம். லெட்டர் கேட்டாங்க, லெட்டர் கொடுத்தோம். 2 வருஷமாக பதில் இல்லாமல் இருந்தது. மீண்டும் ஒரு கடிதம் போட்டோம், அப்பவும் பதில் வரல. அதுக்கப்புறம் தான் டிஎம்எஸ் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் தொடங்கணும். அது தொடங்கி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கும்போது சொல்லக்கூடியது பிளாக் லெவலில் இருந்து வாங்கிட்டாங்க, பிளாக்கில் போகிறப்போ பஞ்சாயத்தில் இருந்து வாங்கிட்டாங்க. ஸோ எல்லா இடம் உள்ளதை வாங்கி பிளாக்ல கடைசியாக கேட்டப்போ தான் சொன்னாங்க கெசட்டில் போய் பாருங்க அப்படின்ட்டு ஒரு 60 பேஜ் உள்ள ரெஃபரன்ஸை தந்தாங்க. அந்த 60 பேஜும் எடுத்துகிட்டு போய் மீண்டும் நாங்கள் பிளாக்ல போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது நாங்கள் சரி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், உங்களுக்குள்ள கரெக்டானது தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் நாங்கள் முயற்சி பண்ணதுக்கு இடையில ஏற்கனவே நம்ம தபால் நிலையத்தில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்த முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த பதிவுகள், இந்த எழுத்து பிழையை சரி செய்து THOO ஆரம்பித்தால் முழு வடிவான எழுத்துக்களை நமக்கு கிடைச்சிருக்கும்.